3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் இந்தியா என்ற தலைப்பில் வண்டலூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதுகுறித்து அவர் உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி தலைமையின் கீழே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எல்லாம் நாம் கலோனியல் மனத்துவத்தில் வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டிற்கு நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். நாம் 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். ப்ரோக்ரெசிவ் கண்ட்ரி, இதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரி. இந்தியா உலகத்திற்கு வல்லரசு நாடாக, இந்தியா விஸ்வகுருவாக இருக்க வேண்டும் என்று. அதற்கு நாம் பல இன்னல்களை, தடைகளை தகர்த்து கொண்டு ஒவ்வொரு துறையாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 1500 சட்டங்கள், தேவையில்லாத சட்டங்களை 1500 சட்டங்களை நாம் அகற்றி விட்டிருக்கிறோம். இந்த 100வது சுதந்திர தினத்தில் 2047 நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். இப்போ வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த இடர்பாடுகளை தகர்த்தெறிய வேண்டும். அதற்காக தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். தாமதிக்கின்ற நீதி அதாவது மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமம். அதனால நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதி கிடைப்பதற்கு இந்த சட்டங்கள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இந்த சட்டங்கள் இருக்கும். இந்த சட்டங்கள் மிக கூடி சீக்கிரம் விரைவில் நடைமுறை